தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக வருவது சுவாமிகளை சோதித்த உறவினர் குறித்ததாகும். சூரிய நாராயண ஐயர் சுவாமிகளின் தூரத்து உறவினர். அவர் திருவண்ணாமலையில் சுவாமிகளை கண்டு வணங்கினார். சேஷாத்ரி, உன்னை பக்தர்கள் மகான் என்று கொண்டாடுகிறார்கள். எனக்கு ஏதாவது அற்புதம் செய்து காட்டேன் என்று சூரிய நாராயண ஐயர் கேட்டார். சுவாமிகள் கீழே கிடந்த வேப்பந்தழையை எடுத்து அவரிடம் கொடுத்தார். சாப்பிடு என்றார் சுவாமிகள். சூரிய நாராயண ஐயர் காய்ந்து போன வேப்பந்தழையை தயக்கத்துடன் வாயில் போட்டுக் கொண்டார். அது சர்க்கரையை போல் இனித்தது. சூரிய நாராயண ஐயர் சுவாமிகளை மீண்டும் வணங்கிச் சென்றார். தொடரும் நிகழ்வு பெயரே மந்திரம்தான் என்பது குறித்ததாகும். தாலுகா போர்டு தலைவர் வெங்கட சுப்பு ஐயர் சுவாமியின் பக்தராவார். சுவாமிகள் அவருடைய இல்லத்திற்கு அடிக்கடி செல்வார். ஐயரின் மைத்துனர் தெய்வ பக்தி இல்லாதவர். அவருக்கு சேஷாத்ரி சுவாமிகளை சற்றும் பிடிக்காது. ஒரு நாள் வெங்கட சுப்பு ஐயர் வீட்டு திண்ணையில் சுவாமிகள் அமர்ந்திருந்தார். அப்போது ஐயரின் மைத்துனரை பெரிய தேள் கொட்டியது. மைத்துனர் வலியால் துடித்தார். கையை உதறிக்கொண்டு வெளியே வந்தார். மைத்துனர் சுவாமிகளின் கையை பிடித்து கொண்டார். ஊரார் உன்னை சாமி என்று புகழ்கின்றனர். உன் மகிமையை நான் இப்போது பார்த்து விடுகிறேன். தேளின் விஷம் உடனே இறங்கினால் உன்னை நானும் சாமி என்று ஒத்துக்கொள்வேன். இல்லை என்றால் உன்னை அறையில் அடைத்து பூட்டி வைத்து விடுவேன் என்றார். சுவாமிகள் சிரித்துக்கொண்டே மண்ணை அள்ளி போடு என்றார். அவரும் கையில் மண்ணை எடுத்தார். சாமி, மந்திரம் சொல்லு என்றார். சுவாமிகள் சேஷாத்ரி என்று சொல்லு என்றார். மைத்துனர் அவ்வாறே கூறி வலக்கையில் இருந்த மண்ணை இடக்கையில் போட்டார். உடனே தேளின் விஷம் இறங்கிவிட்டது. சுவாமிகளின் மகிமையை புரிந்து கொண்டவராய் கல்கண்டு, புஷ்பம், பழம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு சுவாமிகளிடம் ஓடி வந்தார். ஆனால் அவரை அங்கு காணவில்லை. மைத்துனர் மனம் மாறி சுவாமிகளின் பக்தரானதை எண்ணி வெங்கட சுப்பு ஐயர் பெரிதும் மகிழ்ந்தார். அத்துடன் தெய்வங்களின் பெயரே மந்திரமாவது போல் சுவாமிகளின் பெயரே ஓர் உயர்ந்த மந்திரம் என்பது பலருக்கும் தெரிய வந்தது. தொடரும் நிகழ்வு வள்ளிமலை சுவாமிகள் குறித்ததாகும். சச்சிதானந்த சுவாமிகள் 4 ஆண்டுகள் திருவண்ணாமலையில் தங்கி அன்றாடம் பகவான் ரமணரை தரிசித்து வந்தார். ஆங்காங்கு திருப்புகழ் பாடினார். அன்னதான தொண்டும் செய்து வந்தார். அவருடைய அன்னதானத்திற்கு இடையில் அவருக்கு ஒரு பேரொளியின் காட்சி கிடைத்தது. அப்பேரொளி சேஷாத்ரி சுவாமிகள்தான். வடநாட்டிற்கு தல யாத்திரை சென்று மீண்டும் திருவண்ணாமலைக்கு திரும்பினார். ரமணருக்கு கைங்கரியங்கள் செய்து வந்தார். ரமணர் ஒரு நாள் கீழே போடா என்று வள்ளிமலை சுவாமிகளுக்கு கட்டளையிட்டார். தயக்கத்துடன் கீழே இறங்கி வந்த வள்ளிமலை சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகளை கண்டார். சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு குட்டையில் எருமைகளுடன் சேற்றை பூசிக்கொண்டு நின்றார். குட்டையிலிருந்து வெளியே வந்த சேஷாத்ரி சுவாமிகள் சேறுபடிந்த ஆடையுடன் வள்ளிமலை சுவாமிகளை கட்டிக்கொண்டார். அவருடைய உடலில் இருந்த சேறு வள்ளிமலை சுவாமிகள் மீதும் ஒட்டிக்கொண்டது. ஆனால் சேறு சந்தனமாக மாறிவிட்டது. அப்போது இருவர் மீதும் சந்தன மணம் வீசியது. வள்ளிமலை சுவாமிகளை தன் அருகில் இழுத்து அமரச் செய்தார் சேஷாத்ரி சுவாமிகள். அவருக்கு உயர்ந்த மந்திர உபதேசம் செய்தார். வள்ளிமலை சுவாமிகளை உள்முக பூஜைகள் செய்ய அறிவுறுத்தினார். அப்போது வள்ளிமலை சுவாமிகள்
உள்முக வழிபாடு குறித்து கூறும் திருப்புகழ் பாடலை பாடினார். அதனை கேட்டு மகிழ்ந்த சேஷாத்ரி சுவாமிகள் வள்ளிமலைக்கு சென்று தவம் செய்ய சொன்னார். அத்துடன் திருப்புகழை பரப்பவும் வலியுறுத்தினார். அன்று முதல் அவருக்கு திருப்புகழ் சுவாமிகள் என்ற பெயர் ஏற்பட்டது. வள்ளிமலையில் தவம் செய்ததால் அவருக்கு வள்ளிமலை சுவாமிகள் என்ற பெயரும் வழங்கலாயிற்று. ரமணர் வள்ளிமலை சுவாமிகளை கீழே அனுப்பியதன் நோக்கம் அப்போதுதான் அவருக்கு புரிந்தது. தொடரும் நிகழ்வு புதுப்பாளையம் ரெட்டியார் குறித்ததாகும். புதுப்பாளையம் ரெட்டியார் என்பவர் அடிக்கடி திருவண்ணாமலைக்கு வருவார். அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வார். சேஷாத்ரி சுவாமிகளை தேடி பிடித்து தரிசனம் செய்வார். சுவாமிகள் ஒரு முறுவல் மட்டும் செய்வார். அந்த முறுவலிலேயே ரெட்டியாருக்கு மனநிறைவு ஏற்பட்டுவிடும். ஒரு முறை ரெட்டியார் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தார். அப்போது உதவியாளர் ரெட்டியாரின் இரும்பு பெட்டியிலிருந்து 5000 ரொக்கத்தையும் சில நகைகளையும் திருடிக் கொண்டார். ரெட்டியாரின் உடல் நன்றாக குணமடைந்து அவர் தன்னுடைய பணிகளை கவனிக்கத் தொடங்கினார். உதவியாளர் செய்த மோசடி ரெட்டியாருக்கு தெரிந்தது. ரெட்டியார் சுவாமிகளிடம் மானசீகமாக பிரார்த்தனை செய்தார். மோசடி செய்த உதவியாளர் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தார். சென்னைக்கு சென்று மேலும் இன்பமாக வாழ எண்ணினார். பணத்துடன் புறப்பட தயாரானார். குதிரை வண்டியில் ஏறி அமர்ந்தார். குதிரை வண்டி தேரடிக்கு அருகில் வந்தது. அங்கு சுவாமிகள் திடீரென தோன்றினார். குதிரையின் லகானை பிடித்து இழுத்து வண்டியை நிறுத்தினார். வண்டிக்குள் இருந்த ரெட்டியாரின் உதவியாளரை கீழே இழுத்து தள்ளினார். வண்டியோட்டியின் சாட்டையை வாங்கிக் கொண்டார். திருடிய பணம் எங்கே, நகைகள் எங்கே என்று கேட்டபடி அவரை சாட்டையால் அடிக்கத் தொடங்கினார். சுவாமிகளின் சாட்டை அடியை தாங்க முடியாத மோசடிக்காரன் கையில் மீதமிருந்த பணத்தையும் நகையையும் திருப்பிக் கொடுத்தான். அவற்றை சுவாமிகள் குதிரை வண்டிக்காரரிடம் கொடுத்தார். மோசடிக்காரனையும் வண்டியில் ஏற்றினார். புதுப்பாளையம் சென்று ரெட்டியாரிடம் உதவியாளரையும் அவர் களவாடியவற்றையும் கொடுத்து வரும்படி அருள் ஆணையிட்டார். சுவாமிகளிடம் பக்தி கொண்டிருந்த அந்த வண்டியோட்டி அவர் கூறியபடியே செய்தார். சுவாமிகளின் மகிமையும் திறமையும் ரெட்டியாரை மகிழ்வித்தன. குதிரை வண்டியோட்டிய பக்தரிடம் ரெட்டியார் 100 ரூபாய் கொடுத்தனுப்பினார். அதுவரை 100 ரூபாய் நோட்டை பார்த்தறியாத வண்டியோட்டி அதனை சுவாமிகளிடம் கொடுத்தார். சுவாமிகள் வண்டியோட்டியை ஆசிர்வதித்து 100 ரூபாயை அவரிடமே கொடுத்தார். வண்டியோட்டிக்கு தக்க சன்மானம் கிடைத்தது. அத்துடன் அவருடைய வருவாய் பெருகத் தொடங்கியது. சொந்தமாக குதிரை வண்டி வாங்கினார். நிறைவாக வருவது சுவாமிகள் வணங்கிய சடைச்சி அம்மாள் குறித்ததாகும். சிவபக்தியில் சிறந்த நகரத்தார் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்மணியான சண்முக யோகினி சிவகிரியில் வசித்து வந்தார். சிவகிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது. சண்முக யோகினிக்கு 12 வயதில் திருமணம் நடந்தது. குழந்தைகளும் பிறந்தன. அன்றாடம் சாதுக்களுக்கு உணவளித்த பின்னரே அவர் உணவு அருந்தும் வழக்கம் உடையவர். தல யாத்திரை மேற்கொண்டு திரும்பிய சாது ஒருவர் அவருடைய இல்லத்திற்கு வந்து உணவு அருந்தினார். அவர் பேச்சின் இடையே திருவண்ணாமலையின் மகிமைகளை பற்றி கூறினார். அன்று முதல் சண்முக யோகினிக்கு திருவண்ணாமலைக்கு செல்ல வேண்டும் என்ற பேரவா ஏற்பட்டது. அண்ணாமலை ஈசனும் ஒரு நாள் அவருடைய கனவில் ஜடாமுடியுடன் தோன்றினார். திருவண்ணாமலைக்கு வருக என்று கூறி அருளினார். சண்முக யோகினிக்கு விவேகம் ஏற்பட்டது. இல்லறத்தை துறந்தார். திருவண்ணாமலைக்கு விரைந்தார். அங்கே நிரந்தரமாக தங்கினார். சண்முக யோகினி ஈசனுக்கும் அடியார்களுக்கும் தொண்டு செய்து வாழ்ந்து வந்தார். 40 ஆண்டுகள் இடைவிடாத சிவத்தொண்டு புரிந்த சண்முக யோகினிக்கு
12 அடி நீளமுள்ள சடை வளர்ந்து விட்டது. சடையை அவர் இடையில் சுற்றி கொண்டிருந்தார். அதனால் அவரை சடைச்சி சாமி என்று அழைத்தனர். சடைச்சி சாமி அன்றாடம் நள்ளிரவில் தனியே கிரிவலம் வருவார். சடைச்சி அம்மாளை கண்ட மகான் சேஷாத்ரி சுவாமிகள் பராசக்தி தேவி என்று கூறியபடி அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கினார். நாளைய நிகழ்வு சேஷாத்ரி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் நிறைவான நிகழ்வாகும். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.